13ஆம் இரவினுடைய தராவையை பூர்த்தி செய்துவிட்டு அல்லாஹ்வின் இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் யாவரின் தேவைகளையும் அல்லாஹ் பரிபூரணமாக நிறைவேற்றி தருவானாக. இந்த இரவினுடைய பரக்கத்தினால் நரக விடுதலை வழங்கும் நாயன் நம் யாவரையும் அந்த பட்டியலில் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இன்று சூரத்துல் மரியம், அதை அடுத்து தாஹா, அதே போல சூரத்துல் அம்பியா இவைகளெல்லாம் ஓதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் பேரருளால் இந்த சூறாக்களின் மூலமாக பல்வேறு விதமான படிப்பினைகள் நமக்கு கிடைக்கிறது. சூரத்துல் மரியம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஆரம்ப ஆயத்துக்களின் வாயிலாக துஆவை குறித்துள்ள விளக்கத்தை நாம் பெற முடியும். அதே போல சூரத்துல் தாஹாவை நாம் எடுத்துக்கொண்டால் தொழுகை சம்பந்தமான விளக்கங்களை நாம் பெற முடியும். அதே போல அதற்கு அடுத்தாற் போலுள்ள சூறாவை நாம் எடுத்துக்கொண்டால் மறுமை சம்பந்தமான நிகழ்வுகளை ஒரு படிப்பினையாக நாம் பெறலாம். அது மட்டுமல்ல, இதுவெல்லாம் லேசாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற தலைப்புகள். ஆனால் ஒவ்வொரு சூறாவுக்குள்ளும் பல்வேறு விஷயங்கள், பல்வேறு தலைப்புகளை அல்லாஹ் மையப்படுத்தி பேசுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் மரியமில் ஒரு இடத்தில் இப்படி சொல்வான். மனிதன் கேட்கிறான், வயகூலுல் இன்சான், மனிதன் கேட்கிறான், ஐதா மா மித்து லஸௌஃப உக்ரஜு ஹய்யா, நான் மரணித்தால் உயிருள்ளவனாக எழுப்பப்படுவேனா என்று கேட்கிறான். யார் கேட்கிறான்? மனுஷன் கேட்கிறான். மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒருவரை கொண்டு கபரில் கொண்டு போய் வைத்து விட்டால் அதோடு முடிந்து போனது என்ற ஒரு எண்ணம் தான் பரவலான மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் அல்ல. கபருக்குள் ஒரு வாழ்வு இருக்கிறது என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட முஸ்லிம்களுக்கு கூட சில நேரத்திலே அப்படிப்பட்ட சில சந்தேகங்கள் அப்படி அரசல் புரசலாக வந்து செல்வதும் உண்டு. அப்ப இந்த மனுஷன் அப்படி கேட்கிறான், நான் மரணித்தால் உயிருள்ளவனாக எழுப்பப்படுவேனா? அல்லாஹ் பதில் சொல்கிறான், அவலா யذكرுல் இன்சானு அன்னா خلقناه من قبل ولم يك شيئا, யாதொரு பொருளும் இல்லாத இருந்த நேரத்திலேயே உன்னை நான் படைத்தேனே. அல்லாஹ் சொல்றான், நீ எந்த ஒரு வஸ்துவாகவும் ஆரம்பத்தில் இல்லை, எந்த ஒரு பொருளாகவும் இல்லை, ஆனால் உன்னை நான் படைத்தேனா இல்லையா? நான் எப்படி படைத்தேன் அதை நீ சிந்திக்க வேண்டாமா? அவை எப்படி உன்னை நான் ஆரம்பத்தில் படைத்தேனோ அதுபோன்றே உன்னை நான் எழுப்புவேன். அது எனக்கு சாத்தியம். அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் நம்முடைய உடலில் உள்ள இந்த தோள்களுக்கு பேசும் ஆற்றலை கொடுப்பானா? மனுஷன் கேட்பான், நீ என்னப்பா அநியாயம் செஞ்சியா, அக்கிரமம் செஞ்சியான்னு கேட்பான். அப்ப மனித வாய் என்பது பொய் பேசி 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 பழக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா வாய்க்கு முத்திரையிட்டு விட்டு உடல் உறுப்புகளுக்கு பேசுகிற ஆற்றலை கொடுப்பான். அதில் இந்த தோல் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமா? தோல் பேசும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த மனுஷன் கேட்பான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீர்கள்? இந்த மனுஷன் கேட்பான், என்னோடு தானே நீ இருந்தாய், உனக்கு உணவளித்தேன், உடை கொடுத்தேன், உன்னை சுத்தமாக வைத்தேன், பஞ்சனையில் உறங்க செய்தேன், நன்றி கிட்டமா நீ என்னை மாட்டி விட்டுட்டியேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்பானா, எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னாய்? எனக்கு எதிராக எப்படி நீ பேசலாம்? அப்ப அந்த தோல் சொல்லும், காலு அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் என்னையும் பேச வைத்தான், நான் பேசினேன், அவ்வளவுதான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, அப்போ அல்லாஹ்வுக்கு அனைத்தும் முடியும். அந்த ஈமானின் உறுதி இருந்தால் போதும். எப்படி ஒன்றுமில்லாத இருந்த என்னை அல்லாஹ் ஆரம்பத்தில் படைத்தானோ அதுபோல கபருக்குள்ள கொண்டு போய் வச்ச உடனே அல்லாஹ் என்ன செய்வான்? 2 மலக்குகளை அனுப்புவான். அவங்க தூக்கி உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு சரியான பதிலை அவர் சொன்னால் அந்த கபரானது சுவன பூங்காவில் ஒரு பூங்காவாக மாறும். ஒருவேளை இந்த கேள்விக்கு தடமாற்றமாக பதில் சொன்னால் இவர் 2ஆம் நம்பர் ஆளுன்னு சொல்லி மறுமை நாள் வரைக்கும் அந்த நரகத்தினுடைய ஒரு வாசலை திறந்து விடுவான் கபரை நோக்கி. அவர் வேதனையிலேயே அல்லாஹ் மீண்டும் எழுப்பும் காலம் வரைக்கும் இருப்பாராம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதெல்லாம் கபருக்குள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது.
எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. யாரையெல்லாம் நாம் நம்முடைய தோள்களில் சுமந்து மண்ணறையில் வைத்து மூடி வந்தோமோ அவர்களெல்லாம் இந்த இரண்டில் ஒன்றை ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய குற்றங்களை மன்னித்து கபரை சுவன பூஞ்சோலையாக மாற்றுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, கபரினுடைய வாழ்வும் மறுமை நிலையும் நம் முன் மறைக்கப்பட்ட பொருளாக இருப்பதால் அதன் மீது நமக்கு அதீத கவனம் செல்வதில்லை. கபர் வாழ்வுனா என்ன? மன்னரைக்குள்ள ஏதோ சொல்றாங்க. மறுமை வாழ்வுனா என்ன? ஏதோ மறுமையினுடைய ஒரு நீதிமன்றம்னு சொல்றாங்க. இதைத்தான் சொல்லுவோமே தவிர அதில் ஒரு உறுதியான எண்ணம் இருக்கிறதா என்றால் முஸ்லிம்களாகி நம்மவர்களுக்கு இருக்கும். நான் முதல்ல சொன்னது போல முஸ்லிம்களிலேயே சில பேருக்கு கூட இப்படியான எண்ணம் கூட இருக்கலாம். ஒரு அரைகுறையான ஒரு ஈமான். இங்க சொல்றது யாருங்கிறத கவனிக்கணும். அல்லாஹ் சொல்றா, ரசூலுல்லாஹ் சொல்றா, முடிஞ்சு போச்சு. வேற யாராவது சொன்ன நம்ம சந்தேகப்பட வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ்வும் ரசூலும் கபரில் ஒரு வாழ்வு உண்டு, மறுமையில் ஒரு நீதிமன்றம் உண்டு என்று சொன்னதற்கு பிறகும் நாம் சந்தேகம் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானில் கோளாறு இருக்கிறது என்பது பொருள். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இன்று நம் முன் நடக்கின்ற பல்வேறு விதமான அநீதங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அடிப்படை பல்வேறு காரணங்களை நாம் சொல்வோம். ஒரு அநீதம் நடந்தால், ஒரு அக்கிரமம் நடந்தால் அதற்கு பல அடிப்படையான காரணங்களை நாம் வரிசைப்படுத்தி சொல்வோம். உண்மையிலேயே என்னன்னு சொன்னா, கபரினுடைய வாழ்வின் மீது நமக்கு நம்பிக்கை குறைந்து விட்டது. மறுமையினுடைய நீதிமன்றத்தின் மீது நமக்கு நம்பிக்கையே இல்லை. எனவேதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். கபரை மறந்தது, மறுமையை மறந்தது. ஸல்லல்லாஹு சொல்றாங்களா இல்லையா? மௌத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள், மரணத்தை அதிகமாக ஏன் நினைவு கூற சொன்னாங்க? மரணத்தை ஒரு மனிதன் முறையாக நினைவு கூர்ந்தால் உலகத்தினுடைய வாழ்வு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். யாரையும் கொலை பேச மாட்டான், யார் மீது அவதூறு சொல்ல மாட்டான், யார் மீது பழி சொல்ல மாட்டான். அதே போல பெற்றோர்களை ஒதுக்க மாட்டான், உறவுகளை தூரமாக வைக்க மாட்டான், கலப்படம் செய்ய மாட்டான், மோசடி செய்ய மாட்டான், வட்டியை கண்டால் பயப்படுவான். என்னென்ன தீமைகள் உண்டோ அவைகளில் இருந்தெல்லாம் இவன் விலகி விடுவான். காரணம் என்னவென்றால், எப்பொழுது இஸ்ராயேல் வருவார், நம்மை எடுத்து செல்வார் என்று எனக்கு தெரியாது. கபரில் ஒரு வாழ்வு இருக்கிறது, அது 2 இடமாயிற்று, புழு பூச்சிகளின் வீடாயிற்று, அங்கு 2 மலக்குகள் வருவதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் வந்து கேள்வி கேட்பார்களே, அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னாதானே அந்த கபராகிறது சுவன பூஞ்சோலையாக மாறும். இல்லை என்றால் தடுமாற்றமுடையதாக ஆகிவிடுமே என்ற சிந்தனை முஸ்லிம்களில் பலருக்கு அது இல்லாத காரணத்தினால்தான் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, எல்லா விதமான தீமைகளும் மலிவாக நம்மிடத்திலும் மலிந்து போனது. இந்த விஷயத்தை நமக்கு மத்தியில தான் பேசிக்கிறோம், வெளியே போய் நம்ம சொல்றது இல்லை இல்லையா? அப்ப ஏன் நமக்கு மத்தியில சில குற்றங்கள் மலிவாக காணப்படுகிறது என்றால் அதுக்கு அடிப்படை இதான். மௌத்து குறித்து பயமில்லை, மரணம் குறித்து பயமில்லை, கபரை குறித்து பயமில்லை. கபரிஸ்தானுக்கு நம்ம எத்தனை முறைதான் போய் வந்தாலும் கூட, எத்தனையோ மையத்துகளில் கலந்து கொண்டாலும் கூட, அதை நம்முடைய தோள்களில் ஏந்தி சுமந்து சென்று கபருக்குள் வைத்து மூடிவிட்டு வந்தாலும் கூட, அவர்களுக்காக வேண்டி எத்தனையோ ஈசான தவாபு துவாக்களை நாம் செய்தாலும் கூட நமக்கு பரவலாக அது குறித்த ஒரு அச்சமும் அது குறித்த ஒரு சிந்தனையும் நம்முடைய கல்வியில் இன்னும் முழுமையாக இடம் பெறாததன் விளைவுதான் நமக்கு மத்தியில் நடைபெறுகிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒரு ஆளை எடுத்தறிந்து பேசுவதாக இருந்தாலும் சரி, வியாபாரத்திலே பொய் சொல்வதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் கபரை முன்வைத்து நடந்தால், மறுமையை முன்வைத்து நடந்தால், அவனில் இருந்து வெளியாகக்கூடிய அனைத்துமே மக்களுக்கு நன்மை தரத்தக்கதாகத்தான் இருக்குமே தவிர இன்றைக்கு அது மறந்து போனது அல்லது மறக்கடிக்கப்பட்டு போனது ஏனோ தெரியவில்லை. உலகத்தினுடைய ஆசையா, பணங்காசுகள் படுத்துகிற பாடா அல்லது என்னவென்றே புரியவில்லை. முஸ்லிம்களினுடைய நிலை இன்று இப்படி இருக்கிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க மறுமையை சிந்தியுங்கள், மரணத்தை நினைவு கூறுங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, தீயவர்களுக்கு என்று கபரில் ஒரு வேதனை இருக்கிறது, நல்ல மக்களுக்கு என்று கபரில் ஒரு சுகம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லௌலா அன் தத்ஃபனு லதஅவுதுல்லாஹ அன் யுஸ்மிஅக்கும் மின் அஸாபில் கப்ர். நீங்கள் இறந்தவர்களை
புதைக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் மண்ணறையில் நடக்கும் அந்த ஓலங்கள், அந்த சப்தங்கள், அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு, அதை என்னுடைய அடியார்களினுடைய மக்கள், துனியாவில் வாழுகிற மக்கள் யாரெல்லாம் அவருடைய காதுகளுக்கு கேட்கும் ஆற்றலை கொடு என்று நான் துவா செய்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? இறந்து போனவங்க நீங்க புதைக்காம விட்டுருவீங்களோங்கிற பயம் மட்டும் எனக்கு இல்லைன்னு சொன்னா, கப்பல்ல நடக்குதுல வேதனை, அந்த வேதனையின் வெளிப்பாடாக உள்ள அந்த ஓலம், அந்த சப்தம், அந்த வேதனையினுடைய அந்த அழுகுரல், அதை யா அல்லாஹ் என் அடியார்களுக்கு கேட்கும் ஆற்றலை கொடுன்னு நான் துவா செஞ்சிருப்பேன். ஆனா சல்லல்லாஹு அப்படி துவா செய்யல. அதனாலதான் நமக்கு ஒண்ணும் தெரியல. கபரிஸ்தான்ல கொண்டு போய் நின்று கூட நம்ம என்ன செய்யலாம்? செல்போன் பேசிக்கிட்டு இருக்கிறோம், வியாபாரம் பேசுறோம். காரணம் என்ன? அங்க எத்தனையோ ஓலங்கள் இருக்கிறது, எத்தனையோ சத்தங்கள் இருக்கிறது, எத்தனையோ வேதனைகள் இருக்கிறது. சில பெரியவர்கள் கூட சொல்லுவார்கள், ஊர்ல உள்ள கபரிஸ்தான்கள் எல்லாம் ஆடு மாடு அப்படியே மேயும். அப்படி மேய்ச்சிக்கிட்டு வரும்போது சில நேரங்களில் சில ஆடு அந்த ஒரு கபரிலிருந்து அப்படி துள்ளி குதிச்சு வரணும், பார்த்துருப்பீங்க. அப்படி துள்ளி குதிச்சு வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மிருகங்களுக்கு கபரில் நடக்கக்கூடிய சங்கதி தெரியும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் அது பார்த்த அந்த அதிர்ச்சியில, அந்த சப்தத்தை காதில் வாங்கிய அந்த அதிர்ச்சி திடீரென்று துள்ளி குதித்து ஓடி வருகிறது என்று சொல்வார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, மனுஷன் தவிர எல்லாரும் செய்ய கொடுப்பாங்க. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, கபரு வேதனையை ஒருவன் செவிமடுத்தாலே அவன் அந்த பயத்திலேயே மரணித்து போவான். அந்த அளவுக்கு பயங்கரமான சப்தம். ஜனாசாவை பெட்டியில் வைத்து தூக்கி செல்லும் போது கூட நல்லறங்கள் புரிந்த மையத்தாக இருந்தால், ஒரு சாலிகான மையத்தை நம்ம தோளில் வச்சு கொண்டு போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா உதிஅத்தில் ஜனாஸத்து ஃபஹ்தமலஹ الرجل على اعناقهم, ஜனாசாவை பெட்டியில் வைத்து ஆண்கள் அதை தமது தோள்களில் தூக்கி செல்லுகிற பொழுது ஃபைன் கான சாலிஹத்தன், அந்த ஜனாசா நன்மை செய்த நல்ல ஜனாசாவாக இருந்துச்சுன்னு சொன்னா அது சொல்லுமா, அந்த ஜனாசா சொல்லும். நம்ம காதுல விடாது, அந்த ஜனாசா சொல்லும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன சொல்லுமா? கால் கத்திமூனி, என்னை சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள், என்னை சீக்கிரமாக. காரணம் என்னன்னு சொன்னா, கபர்ல இருக்கு சந்தோஷம் இருக்குது. நான் தூக்கி செல்லும் மையத்து சாலிஹான மையத்து, அதெல்லாம் கபருக்கு, அதுக்கு கபரில் அதற்கு வரவேற்புகள் இருக்கிறது, மகிழ்வு இருக்கிறது. அதெல்லாம் கத்திமூனி சீக்கிரமா கொண்டு போங்க, சீக்கிரமாக கொண்டு போங்க என்று அந்த ஜனாசா நம்மிடம் சொல்லும். ஒருவேளை நாம் தூக்கி செல்லும் மையத் கெட்ட ஜனாசாவாக இருந்தால், தீமை செய்ததாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வயின் கானத் கைர சாலிஹத்தின் قالت لأهلها يا ويلها أين يذهبون بها, நல்லவங்கள் செய்யாத மையத்தாக இருந்தால், என் கை செய்தமே, எனக்கு ஏற்பட்ட கை செய்தமே, ஐன يذهبون بها, என்னை எங்கப்பா கொண்டு போறீங்க அப்படின்னு அது ஓலம் விடுமா. ஜனாசா இப்படி சொல்லுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நமக்கு கேட்கும் ஆற்றல் இல்லை. பெருமானார் அடுத்த ஸ்டெப்ல சொல்லுவாங்க, யஸ்மஉ சௌதஹா குல்ல ஷைஇன் இல்லல் இன்சானு ல வசிஅல். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது அங்க அது பேசுகிற ஆற்றலை கேட்கும் ஆற்றல் மனுஷனுக்கு இல்லை, மனிதனுக்கு இல்லை. வசிஅல் இன்சானு ல சஅத, ஒருவேளை இந்த மனிதன் அந்த ஜனாசா பேசுகிற ஆற்றலை அந்த செவிமடுக்கும் அந்த திறன் இருந்திருந்தால் அவன் மயங்கி கீழே விழுந்து விடுவான். அந்த அளவுக்கு அவனுடைய சப்தம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஜனாசா பேசுறது அப்படின்னா சாதாரணமாக இதுவரைக்கும் நம்ம மையத்து பேசி கேட்டதே இல்லை. மையத்து யாராவது பேசிச்சுன்னு சொன்னா நம்ம நம்பவும் மாட்டோம் இல்லையா? ஏன்னா அப்படியே நம்முடைய அறிவு அப்படியே நம்ம இடத்தில் பழக்கப்பட்டு போயிருச்சு. அவ புதுசா ஒரு மையத்து பேசுது, அந்த மையத்திடமிருந்து சவுண்டை அவன் சரி மறுக்கிறான் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மயங்கி கீழே விழுந்துருவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ரப்பி அர்னி அன்துரு இலைக்க, யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொன்னார், ரந்தரானி, என்னை நீ பார்க்கவே முடியாது. இல்ல நான் பார்க்கணும், நான் என்னை பார்க்க முடியாதுப்பா. ஏன்னு சொன்னா பார்க்கும் ஆற்றல் அங்கு வழங்கப்படவில்லை. அல்லாஹ் டைரக்டா காணுகிற ஆற்றல் அங்கு வழங்கப்படலை. அதனால அல்லாஹ் சொன்னா பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னான். இல்ல நான் பார்த்தே தீரணும். அப்படியா? அப்ப இந்த மலைக்கு வா, ஒரு மலைக்கு வா,
அந்த மலையில் என்னுடைய தஜல்லி என்னிடமுள்ள ஒரு நூறினுடைய ஒரு சிறு முனை பகுதியை அந்த மலையின் மீது நான் செலுத்தினேன். அந்த மலை என்னுடைய இந்த நூறை தாங்கி கொண்டு இருந்தால் அப்ப நீ என்னைய பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். நான் அந்த ஊசி முனையளவு என்னுடைய பிரகாசத்தை இந்த மலையின் மீது செலுத்துவேன். அப்படி அந்த மலை என்னுடைய இந்த நூறை தாங்கினால், என்னுடைய பிரகாசத்தை தாங்கினால், எவ்வளவு பெரிய பிரகாசம், ஊசியினுடைய முனையளவு அந்த பிரகாசத்தை நான் செலுத்தும் பொழுது அந்த மலை பலமான அந்த மலை தாக்கு பிடித்திருந்தால் அப்படி என்னை பார்க்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வழி சொன்னான். அதே மாதிரி அங்க போனாங்க. அல்லாஹ் தஆலா ஊசி முனையளவு தன்னுடைய தஜல்லியை அங்கு வெளிப்படுத்தினான். என்னாச்சு, அந்த மலை அதை தாங்க முடியாமல் வெடித்து துகள் துகளாக சிதறியது. ஃபஹர்ர மூஸா ஸாயிகா, மூஸா மயங்கி கீழே விழுந்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா சில ஆற்றலை மறைத்து வைத்திருக்கிறார். அதை அல்லாஹ் நமக்கு தருவார் என்று சொன்னால் நம்மால் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் ஜீரணிக்க முடியாது, ஜீரணித்துக் கொள்ள முடியாது. கபருக்குள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கிற ஆற்றலை கொடுத்தா சலதாரசன் சொல்லிட்டாங்க, இறந்து போனவனை நீ தபன் செய்யவே மாட்டேன், வீட்டுக்குள்ள பெட்டியில வச்சுக்கிற அப்படின்னு. ஏன்னா கபர் அது வித்தியாசமான இடம். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் நமக்கு விவரமாக சொல்லித் தருகிறார்கள். இதிலிருந்து படிப்பினை பெறுபவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.